வணக்கம். இன்று புதன்கிழமை. பிரதோஷம் வருகிறது. இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வழிபாடு என்னென்ன நன்மைகளை எல்லாம் நமக்கு கொண்டு வரும், அதற்கு இன்று நாம் வழிபட வேண்டிய பதிகங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று நீங்கள் அருகில் உள்ள சிவ ஆலயம் சென்று நந்தியம்பெருமானுக்கு அருகில் நின்று கொண்டு நீங்கள் இறைவனை வேண்டினால் உங்களுக்கு தாய்வழி உறவுகளால் நன்மை, உங்கள் தாய்வழி உறவுகளுக்கு நன்மை, உங்கள் உடலில் தோல் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதில் குணமாகி மீண்டும் நலம் பெறுவதற்குரிய சூழ்நிலை அமையும். உங்கள் கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் காணப்படும். தொழில் நலம் சிறக்கும். இதெல்லாம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். கல்வி கேள்விகளில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், தாய்வழி உறவுகளுக்கு நன்மை, தாய்வழி உறவுகளால் நன்மை, தோல் நரம்பு சம்பந்தமான வியாதிகளில் இருந்து விடுதலை, அத்தனை நலன்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதுதான் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ இன்று எனக்கு தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் அருளிய நமசிவாய பதிகத்தில் உள்ள பாடல், நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமசிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும், தாங்கள் ஏழேழு பிறப்பிலும் செய்து வந்திருக்கக்கூடிய பாவங்கள் அவர்களை 7 வாசல்களை உடைய அந்த நரகத்தில் சென்று வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும், நரகத்தில் சென்று வீழ்வதற்குரிய அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும், உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர், அவர்கள் ஒரு உரையை செய்தார்களேயானால் அந்த ருத்திரன் விரவியே புகுவித்திடும் என்பதால் நேராக நரகம் செல்லாமல் சிவலோகத்தில் சென்று சேர்த்து விடுவார். அவன் யார் என்றால் பிறவி பிணிகளை அறுக்கக்கூடிய அந்த ஆதிசிவன். அந்த மந்திரம் என்னவென்றால் நமசிவாய மந்திரம். இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமசிவாயவே. நரகத்தில் சென்று விழக்கூடிய அளவிற்கு பாவங்களை செய்து உள்ளவர்கள் ஆயினும் அவர்கள் பிறவி பிணியை அறுக்கக்கூடிய வல்லமை உடைய ஆதிசிவனின் நமசிவாய நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்வார்களே ஆயின் அவர்களை யமலோகம் நரகலோகம் செல்ல விடாமல் நேராக சிவலோகத்தில் சென்று சேர்த்துவிடும். ஆக இந்த பிரதோஷத்தன்று நீங்கள் நந்தியம்பெருமானுக்கு அருகில் நின்று கொண்டு இந்த நமசிவய நமசிவய என்ற மந்திரத்தை சொல்லி இந்த பாடல்களையும் சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய கணக்கில் உள்ள பாவ வினைகள் அனைத்துமே தீர்ந்து போய் நீங்கள் நேரடியாக சிவலோகம் செல்லலாம். யமலோகம் நரகலோகம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று திருஞான சம்பந்த பெருமான் கூறுகிறார். நரகம் ஏழ்வுக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமசிவாயவே. காரண காரியங்களோட விளக்குறார். அடுத்த பாடல் என்ன சொல்றாரு? இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமசிவாயவே. இந்த ராவணன் இருக்கிறானே, அவன் ஆணவமும் கர்வமும் உடையவன். தன்னை வெல்வதற்கு இந்த உலகங்களில் உலகங்களிலும் யாரும் இல்லை என்று கர்வம் உடையவன்.
அவன் ஒருமுறை தன் புஷ்ப விமானத்தில் விண்ணில் வலம் வந்து கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு அருகில் வந்து விட்டான். கைலாய மலையை தாண்ட எத்தனைத்தான் புஷ்பக விமானத்தில். அப்பொழுது கைலாய மலையின் காவல் தெய்வமான நந்தியம்பெருமான் ராவணனை தடுத்து, இது எம்பெருமான் ஆதி சிவனும் உமாதேவியும் எழுந்தருளிருக்கக்கூடிய கைலாய மலை, திருக்கைலாய மலை. நீ இதை தாண்டி செல்லக்கூடாது. புஷ்ப விமானத்தில் புஷ்ப விமானத்தை கீழே இறக்கி மலையை நடந்து கடந்து சென்று அதன் பின்னர் ஏறிச்செல் என்று சொன்னான் நந்தியம்பெருமான். ஆனால் ஆணவமும் கர்வமும் கொண்ட ராவணன் என்ன செய்தான்? 10 தலை உடையவன் அல்லவா, தலைக்கு 2 கை வீதம் 20 கை. அவன் என்ன செய்தான்? அந்த கைலாய மலையை தாங்கி தூக்கினான். தாங்கி 20 தோளும் தடவரை ஓங்கி எடுத்தவன் ஒப்பில் பெருவழி ஆங்கு நெறித்து அமராவென்று அழைத்திட நீங்க அருளோன் நின்னருள் செய்தானே அப்படிங்கிறது ஒரு திருமந்திரம். அவன் அந்த திருமந்திரத்துல சொன்ன மாதிரி 20 கைகளை கொண்டு 20 தோள்களை கொண்டு கைலாய மலையை தூக்கினான். கைலாய மலை ஆடியது. உமாதேவி பயந்தாள். பயப்படாதே என்று சொல்லி ஆதிசிவன் தன் பெருவரலால் கைலாய மலையை ஒரு அழுத்தினார். அந்த கைலாய மலைக்குள் அந்த ராவணன் அகப்பட்டு கொண்டான். நசுங்கி போனான். அதிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. ஐயோ அம்மா என்று அலறி கடைசியில் நமசிவாயா 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 என்று கத்தினான். சாமகானம் பாடினான். அதனால் அவனை மன்னித்த சிவபெருமான் அவனை அதிலிருந்து காப்பாற்றினார். அப்போ சிவபெருமானிடம் செல்லும் பொழுது நாம் ஆணவம் கர்வம் இரண்டையும் விட்டுவிட வேண்டும் என்பதற்கு இந்த பாடல். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல், அடுக்கல் என்றால் மலை, இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமசிவாயவே. அவன் கைலாய மலையில் அகப்பட்டு கொண்டு மயங்கி நினைவிலிருந்து மூர்ச்சித்து ஐயோ காப்பாத்து, சிவனே காப்பாத்து, நமசிவாயா காப்பாத்து என்று அலறி அதை நமசிவாயா நமசிவாயா என்று சொல்லும் போது அவர் இறக்கப்பட்டு அவனை விடுவித்தார். அவன் அதன் பின்னர் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்து சென்று விட்டான். அந்த வரலாற்றைத்தான் சொல்கிறான். சிவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் ஆணவம் கர்வம் இரண்டையும் விட்டு செல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த பாடல். அப்ப இந்த 2 பாடலையும் சொல்லி சிவனை வழிபட்டீர்களே, ஆனால் உங்களுடைய ஆணவம் உங்களை விட்டு ஓடிவிடும், கர்வம் உங்களை விட்டு ஓடிவிடும். நீங்கள் நரகம் செல்வதற்குரிய பாவங்கள் செய்தீர்களே, ஆனாலும் நமசிவாயா நமசிவாயா என்று இந்த பிரதோஷ வேளையில் சொன்னீர்களே, ஆனால் அத்தனை பாவங்களும் நீங்க பெற்று நீங்கள் நரகம் போகாமல் சிவலோகம் செல்லலாம் என்று திருஞான சம்பந்த பெருமான் கூறுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் கூறினா தப்பா போகுமா? சரியா தானே இருக்கும். ஆக இந்த பிரதோஷ வழிபாட்டுல அனைவருமே நமசிவாய 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 என்று உச்சரித்து அந்த பிரதோஷ வேலை முழுவதும் நமசிவாய மந்திரத்தை கருத்தில் கொண்டும் எண்ணத்தில் கொண்டும் முடிந்தால் உறக்க சொல்லியும் வந்திருமே, ஆனால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும், நம்மளுடைய ஆணவம் கர்வம் அனைத்தும் நீங்கப்படும். புதன்கிழமை இந்த வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் நீங்க செய்வீர்களே, ஆனால் உங்களுக்கு இந்த பிறவியில் நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய தோல் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். தாய்வழி உறவுகளுக்கு நன்மை, தாய்வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கல்வி கேள்விகளில் மேன்மை ஏற்படும், தொழில் வளம் பெருகும். இவ்வளவு நன்மையும் இந்த பிறவிக்கு கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தீர்க்கப்படும். நீங்கள் நேரடியாக நரகம் செல்லாமல் சிவலோகம் செல்லலாம் என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளியிருக்கிறார். ஆக இந்த பிரதோஷ வேளையில் இந்த 2 பதியங்களையும் சொல்லி நமசிவாய மந்திரத்தையும் இடைவிடாது சொல்லி ஆதிசிவனை வழிபட்டு நன்மை அடைவோமாக. நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உரித்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் நலங்கள் நாமம் நமசிவாயவே. நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயின் உரித்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமசிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமசிவாயவே. இந்த 2 பதியங்களையும் சொல்லி
இந்த பிரதோஷ வேளையில் ஆதிசிவனை நினைத்து நலம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.